ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியான். வெல்கம் பேக் டு த சேனல். அண்ட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனில் இருக்கோம். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். லண்டன்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு எந்தெந்த கண்ட்ரிஸ் கவர் பண்ணிட்டு வர போகிறோம், என்ன ரூட்டில் வர போகிறோம், அது எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் போட்டு ஒரு 2-3 வீடியோஸ் வந்து இந்த கமெண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தான் இந்த ஒரு vlog. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம 2022 ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த வேர்ல்ட் ரைடு அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது வந்து அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஸோ வேர்ல்ட் ரைடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போன கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெக் 1 பார்த்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாம், கம்போடியா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக் 1க்குள்ளே வரும். அண்ட் அடுத்ததாக லெக் 2 பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பண்ணியிருந்தோம். ஆஸ்திரேலியாவில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரோட்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். லெக் 3 பார்த்தீங்கன்னா நம்ம சில்லேயில் ஸ்டார்ட் பண்ணி கீழே உஷ்வாயா அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு அதுதான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலாஸ்கா வரைக்குமே ரைட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட இந்த சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் நம்ம மிஸ் பண்ண கண்ட்ரிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா பராகுவே, உருகுவே, அதுக்கப்புறமா வந்து ஈக்குவடார், குயினா அப்படின்ற அந்த ஒரு 4 கண்ட்ரிஸ் தான். சுரினா, குயினா அந்த மாதிரி சம்திங் ஒரு 4-5 கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணோம். ரீசன் என்னன்னா அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீசா வந்து 6 to 7 months வந்து எடுக்கும். ப்ளஸ் பெரிய ப்ராசஸ் அப்படின்றதுனால அந்த கண்ட்ரிஸை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் ரைட் பண்ணாமல். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே இருந்த டஃபஸ்ட் ரூட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு பைக்கில் பண்ணியிருந்தோம். யூரோப் ஃபுல்லாகவே ஃப்ரான்ஸில் ஆரம்பித்து ஜெர்மனி, சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரியா, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸு இட்டாலி, மொனாக்கோ, தென் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து அந்த ரைடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். யூரோப்பில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பைக்கிங் ரூட்ஸு அதெல்லாமே ஸோ அதெல்லாத்தையுமே வந்து நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரஷ்யாவில் இது வரைக்குமே இன்னைக்கு டேட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அட்டம் பண்ணல. நம்ம இந்தியாவிலேருந்து மாஸ்கோவில் ஆரம்பித்து விளாடிவோஸ்டாக் டிரான்ஸ் சைபீரியன் ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனல் லெக் அப்படின்னா இது ஃபைனல் லெக் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெக் 4. ஸோ லெக் 1 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மலேசியா இதெல்லாமே, லெக் 2 ஆஸ்திரேலியா, லெக் 3 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, 2 அமெரிக்கா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக் 3. லெக் 4 வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் டு இந்தியா, சென்னை, ஹோம் கம்மிங். ஜூலை மாதம் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். 2025 உடைய ஜூலை கிட்ட வந்துட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட். ஸோ தாரா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து கிளம்புனது ஜூலை மாதம் 2022. அண்ட் ரிட்டன் இந்தியாவுக்கு வரப்போகிறது 2025. அதுவும் வந்து செப்டம்பர் மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரிட்டன் வரப்போகுது. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கண்ட்ரி நானாச்சும் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன். பட் தாரா வந்து இந்தியாவை வந்து பார்க்காம, மீன்ஸ் என்னுடைய பைக் வந்து இந்தியாவை வந்து பார்க்காம கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கம்மிங் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ரைடு இது. என்னென்ன கண்ட்ரிஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூகேல இன்னும் வந்து ஒரு 4 to 5 days வந்து தாரா இங்கே யூகேக்கு ரீச் ஆயிரும். ப்ளஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, பைக்கை ரெடி பண்ணுறது, அது இதுன்னு சேர்த்து இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 weeks கிட்ட ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்ஸாக. ஸோ இதுதான் கைஸ் இது வரைக்கும் நம்ம ரைட் பண்ணியிருக்க ரூட்ஸ் எல்லாமே. கென்யாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெக் 3 வந்து இது வரைக்கும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து மேப்பில் போட்டு வச்சுருக்கோம். ஒன்ஸ் நம்மளுடைய வெப்சைட் லான்ச் ஆகும்போது, நான் வெப்சைட் ரெடி ஆகிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு 95% முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது லான்ச் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து லண்டனில் ஆரம்பித்து டுவர்ட்ஸ் ஃப்ரான்ஸ்குள்ளே என்ட்ரை. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூரோப்பில் பண்ணாத கண்ட்ரிஸ் தான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ பெல்ஜியமாக இருக்கட்டும், ஜெர்மனிக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ராக் போயிட்டு, ப்ராக்லேருந்து வந்து நம்ம வந்து ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, அதுக்கப்புறமா வந்து குரோஷியா, போஸ்னியா அண்ட் எர்ஸ்கோவினா, மொண்டெனக்ரோ, அல்பேனியா, அதுக்கப்புறமா வந்து நார்த் மெசடோனியா, கிரீஸு, ஸோ பல்கேரி இதெல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு நம்ம டர்க்கிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். டர்க்கிக்குள்ளே கொஞ்சம் வந்து இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜியா போகிறோம். ஜார்ஜியா எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே தான் வந்து சைனாவுடைய வீசா எடுக்கணும். திலிசி அப்படின்ற இந்த இடத்துல தான் வந்து நம்ம சைனாவுடைய வீசா எடுக்கணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days கிட்ட நம்மளுக்கு ஆகும். ஸோ அந்த சைனா வீசா வந்து நம்ம எடுக்கிறதுக்கு. அண்ட் சைனா வீசா எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் டர்க்கிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஈராக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஈராக்கில் வந்து இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஈராக்கில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். அண்ட் நான் ஆக்சுவலாக இந்த சைடும் ரைட் பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை உங்களுக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அது என்ன பிளான்ட்டுன்னு. ஸோ இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஈராக்கில் வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈரான்குள்ளே என்ட்ராகி, ஈரானில் நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து நம்ம ரைட் பண்ணிவிட்டு தென் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்க்மெனிஸ்தானுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் ஈரான்லேருந்து.
ஸோ ஈரான்லேருந்து துர்க்மெனிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு தென் துர்க்மெனிஸ்தான்லேருந்து நம்ம ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஆப்கானிஸ்தானில் இது ஆக்சுவலாக வந்து ரூட் கிடையாது. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நான் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்கானிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்கானிஸ்தான் போய்ட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் அண்டு தென் கஜக்ஸ்தான் வந்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நம்மளுடைய சைனாவுடைய என்ட்ரி இந்த பார்டர் வழியாக தான் நம்மளுக்கு நடக்கும். ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதி நம்ம என்ட்ரு ஆனோம்னா 17 நாள் டு ரீச் நேபாள். ஸோ நேபாள் பார்டருக்கு ரீச் ஆகிறதுக்கு ஸோ இந்த பார்டர் கிட்ட தான் நம்ம வந்து ரீச் ஆகும் நேபாளில். ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா காத்மாண்டுலேருந்து நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் சென்னை வர வேண்டியது தான். இதுதான் வந்து நம்மளுடைய ரூட் பிளான். இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரலாம். இட் டிபெண்ட்ஸ். நம்ம வந்து இதுதான் வந்து ஃபைனலைஸ்டு பிளான்லாம் கிடையாது. இது வந்து ரஃப்பான ஒரு பிளான் மட்டும்தான். நமக்கு ஃபைனலைஸ்டாக வந்து எதையுமே வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ண முடியாது வேர்ல்டு ரைடை பொறுத்த வரைக்கும். எல்லாமே லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் செப்டம்பர் மாதம் நம்ம வந்து சைனாவுக்கு போகிறோம் அப்படின்ற சைனா என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்மு. ஸோ ரைடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே வந்து அந்த டேட்ஸில் இன்னும் இருக்கக்கூடிய டேட்ஸில் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன கண்ட்ரிலாம் வந்து நம்மளால் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான். ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு கொஸ்டினாக இருந்தது. ரூட் பிளான் சொல்லுங்கள், எங்கெங்கே ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுதான் இந்த பிளான். அடுத்து இந்த லெக் 4 முடிச்சதுக்கப்புறமா லெக் 5 ஒன்று வந்து வச்சுருக்கேன். அது வந்து சர்ப்ரைஸ். அது வந்து இப்போ இல்லை, நான் வந்து இந்த லெக் 4லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை, எப்போடா ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது எனக்கு வந்து. லாஸ்ட் ஒரு 4-5 வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. நிறைய வந்து சூப்பர் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. பட் இந்த ஒரு கமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். வாட் இஸ் யுவர் ரீசன் டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருந்தார் ஒருத்தர். ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன் வந்து நம்ம ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே எனக்கே ஒரு கொஸ்டின் வந்தது. யூடியூப்பில் வியூஸ் வரல அப்படின்றதுனால வந்து நம்மளை வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து புரியல. ஏன்னா எவ்ரி ஒன் ஆஸ் தர் ஓன் டார்கெட்ஸ். நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தருக்கும் வந்து ஒரு டார்கெட் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும், நான் வந்து ஹீரோ ஆகணும்னு இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு இருக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் இருக்கும். அந்த டார்கெட்டை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறாங்களா, அதுக்கான வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டார்கெட், நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே சொல்கிறேன், அப்போத்துலேருந்தே வந்து வேர்ல்டு ரைடு ஒன்று பண்ணணும். நம்ம தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் பைக் எடுத்துகிட்டு உலகத்தில் இருக்க எல்லா காண்டினென்ட்லையும் எல்லா இடத்துலையுமே நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லையும் போய் ரைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாகவும் இருந்தது. என்னுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க இருந்தது. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து வெறும் வாயில் மட்டும் நான் வந்து பேசிக்கிட்டே கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே, நம்ம சிவியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எப்போவுமே வந்து வாயிலேயே மட்டும் வர சுட்டுட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் வந்து ரியாலிட்டியில் பண்ணி காமிச்சிருவோம். நம்ம ஒன்று பிளான் பண்ணோம்னா அதை வந்து நம்ம பண்ணி காமிச்சிருவோன்றது தெரியும். பட் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வியூஸையோ ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டையோ வந்து நான் வந்து மெயின் கோலாக வச்சதே கிடையாது. அது வந்து நம்மளுக்கு ஒரு பார்ட், நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பார்க்குறேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அதுலேருந்து நான் மணி ஏர்ன் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நான் இந்த ரைடுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டிங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது யூடியூப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தது. ஸோ அதில் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக வரும்போது எனக்கு கம்மியாக காசு வரும், வியூஸ் அதிகமாக வரும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக காசு வரும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருக்கேன். அந்த பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை கழுவி ஊற்றி என்னை வந்து அதுக்காகவே வந்து ஒரு டார்கெட் பண்ணி பயங்கரமாலாம் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தாங்கிக்கிட்டு, எல்லா அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு, எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு, நம்ம என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளுடைய கோலை வந்து நம்ம ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து இங்கே லண்டனில் வந்து உட்காந்துட்ருக்கேன். லண்டனில் தமிழ்நாட்டு பைக் வந்து இங்கே வந்து இறங்க போகுது. விச் இஸ் எனக்கு தெரியல, நம்ம பைக்கிங் கம்யூனிட்டிஸ், நம்ம ஊரில் இருக்க பைக்கிங் கிளப்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து யாருமே வந்து அதை பற்றி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பாராட்டி எனக்கு வந்து மாலை போட்டு என்னை வந்து ஒரு பெரிய இதுவெல்லாம் பார்க்கணும்லாம் கிடையாது. பட் தென் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாவாச்சும் இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் கிடையாது. எந்த ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியும் சரி, எந்த ஒரு பைக்கிங் கிளப்ஸும் சரி, எந்த பிராண்டுமே சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக கிடையாது. என்னுடைய ஃபோக்கஸில், என்னுடைய கோலில் நான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். எனக்கு புரியுது பட் வந்து உங்களுக்கு வந்து ஏன்டா இவனுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தாட் இருக்கலாம். பட் வரும், வியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம வந்து நல்ல கண்டென்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் பார்ப்பாங்க.
நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நல்ல கண்டென்ட் இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீடே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பைக்கிங் கம்யூனிட்டி, அந்த ஒரு பைக்கிங் பிரதர்ஹுட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே. ஸோ அந்த பைக்கிங் கம்யூனிட்டியில் நம்ம ஏன்னா வந்து நார்மல் பீப்புளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓகே, எவனோ ஒருத்தன் வந்து காசு இருக்குது, அவன் வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் ஆனால் வந்து ஒரு பைக்கிங் கம்யூனிட்டியில் இருக்கவங்க, அந்த லாங் ரைட்ஸ் போகிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், எவ்வளோ வந்து கஷ்டம், எவ்வளோ வந்து இதுக்கு நம்ம மெனக்கெடணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேருடைய ஒரு ட்ரீமாகவும் இருந்திருக்கு. ஸோ அந்த ட்ரீமை வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய சார்பாக அப்படின்னும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோமா அப்படின்றத விட நம்மளை ஒரு 10 பேர் வந்து உங்களுடைய ஃபெயிலியருக்கு என்ன நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன்னு நான் நினைக்கும் போது ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஃபெயிலியருக்கு என்ன ரீசனு, உங்களுக்கு ஏன் வியூஸ் போக மாட்டேங்குது, உங்களுக்கு ஏன் வந்து இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப டவுனாக ஃபீல் ஆயிடுது. ரொம்ப நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஆயிடுது. அப்படியே ஒரு கேமரா முன்னாடி வந்து பேசவே முடியல. உண்மையாக சொல்லணும்னா இன்னத்த வந்து நம்ம போய் பேசுறது கேமரா முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஒரு வேளை வந்து ஏதோ தப்பு பண்ணுறோமா இல்லை என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து புரியாமல் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஜோனு. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இதையும் சமாளிச்சுக்கிட்டு என் ஃபேமிலிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து மனுஷன் தானே, எனக்கும் ஃபேமிலிலாம் இருக்கும்ல, அந்த ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுக்கிட்டு கைண்ட் ஆஃப் வந்து எப்படின்னா வந்து பல்ல கடிச்சு இந்த ஒரு ரைடை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வெறியோடு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு கூட வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து என் மனசில் இந்த ஒரு விஷயமும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தாரா வந்து வரத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து தினம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாரா வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நைட்டில் தூக்கமே வர மாட்டேங்குது. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறியாக இருக்குது எனக்கு தெரியும். நிறைய பேர் உங்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். எப்படா நீ ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய ரூட் பிளான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ லெக் 4 ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அது சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம பழைய வீடியோஸை சும்மா ஒரு வாட்டி புரட்டி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தெரிஞ்ச இந்த யூடியூப் சர்க்கிளில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து சொன்ன விஷயம் என்னன்னா வந்து வீடியோவில் எதுவுமே வந்து புலம்பாத, நீ வந்து எந்த கஷ்டப்பட்டாலும் வந்து உனக்குள்ளேயே வச்சுக்கோ, யார்ட்டையுமே வந்து சொல்லாத, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இல்லைனா வந்து நாளைக்கே கூட அதை நீ சொல்கிற விஷயத்த நாளைக்கு உனக்கு எதிராக கூட யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. எனக்குன்னு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பனாக ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து என்னால் பேச முடியுது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தைரியம் இருக்கணும்ல. அந்த தைரியம் வேறு யாருமே இல்லை, என்னுடைய சிவியன்ஸ் தான். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறதுல எதுவுமே தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் எல்லா நாளுமே வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டான். நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பின்பத்தை வந்து நான் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ என்ன நடக்குதோ, ஆக்சுவலாக லைஃப்பில் என்ன நடக்குதோ, நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்ககிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். அது யாருக்காச்சும் வந்து புலம்பலாக ஃபீல் ஆச்சுன்னா ரியலி சாரி. பட் ஆனால் அது புலம்பல் கிடையாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறது. ஸோ வாட் எவர் ஐ எம் கோயிங் த்ரூ, அது வந்து சந்தோஷமாக தான் அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அது கஷ்டமாக தான் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.